welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின் கலரை இன்க்ரீஸ் பண்ற ஒரு கர்ட் க்ரீம் தான் பார்க்க போறோம். இது பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்னை நல்லாவே நம்ம ஸ்கின் டோனா லைட்டன் பண்ணும். அது மட்டும் இல்லாம இந்த கர்ட் க்ரீம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஆக்னியை ப்ரிவென்ட் பண்ணும், சன்பர்னை குறைக்கும், நம்மளோட போர்ஸை நல்லா டைட்டன் பண்ணும். ஏன்னா கர்ட்ல அவ்வளோ நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. இது நம்ம டெய்லி யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின் நல்லாவே நரிஷ்மெண்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ட்ரை ஸ்கின் பீப்புள்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும். அதே மாதிரி ஆயிலி ஸ்கின் பீப்புள்ஸ்க்கும் இது நல்லாவே ஒர்க் ஆகும். கர்ட் எல்லா டைப் ஸ்கின்னுமே யூஸ் பண்ணலாம். இதை வச்சு ஒரு க்ரீம் தான் இந்த வீடியோவில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை அப் டு எண்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த க்ரீம் எப்படி ரெடி பண்ணுறது வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கர்ட் க்ரீம் செய்யறதுக்கு ஃபர்ஸ்ட் நான் தயிர் எடுத்துக்கிறேன். இது வீட்டில் செஞ்ச தயிர். அது ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் நம்ம ஹோம்மேடாக செஞ்ச தயிர் தான் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணணும். அப்போ தான் அதோட ரிசல்ட் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் இதில் நான் என்ன ஆட் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த க்ரீமுக்கு நீங்கள் கஸ்தூரி மஞ்சத்தூள் தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் இது நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆலிவேரா ஜெல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். ஆலிவேரா ஜெல்லுமே நம்ம ஸ்கின்க்கு ரொம்ப நல்லது. உங்ககிட்ட உங்கள் வீட்டில் ஆலிவேரா பிளான்ட் இருந்தால் கூட நீங்கள் அதோட ஜெல் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் பார்த்திங்கன்னா நம்மளோட ஆக்னியை க்யூர் பண்ணும். இது நம்ம ஸ்கின்னை நல்ல ஒரு மாய்ஸ்சராக வச்சுக்கும். இதை நீங்கள் டே க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம், நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணலாம். இது பார்த்திங்கன்னா நீங்கள் டார்க் சர்க்கிள்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். இது நம்ம ஸ்கின் டோனை ஈவன் டோன் ஆக்கும். இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஒரு 10 டேஸ் யூஸ் பண்ணி பாருங்கள், செம்ம ரிசல்ட் கிடைக்கும். இது நம்மளோட ஸ்பாட்ஸ் பிக்மெண்டேஷன்ஸ் கூட ரெடியூஸ் பண்ணும் இந்த கர்ட் க்ரீம். இது எப்படி அப்ளை பண்ணும் எல்லாமே நான் வீடியோவில் சொல்கிறேன். கண்டிப்பாக அதே மாதிரி பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின் நல்லா சாஃப்டாக ஷைனாக வச்சுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஆலிவேரா ஜெல் போட்டனால கொஞ்சம் மிக்ஸ் ஆகிறதுக்கு இதாக இருக்கும். அதனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம க்ரீம் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இதை நீங்கள் ஒரு கண்டெய்னருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். இதை நீங்கள் 1 வீக் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இல்லைன்னா உங்களுக்கு எப்பப்போ தேவையோ அப்பப்போ ரெடி பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரீம் பேஸாக இருக்கும். இது நீங்கள் அப்ளை பண்ணி உங்கள் ஸ்கின்னில் நல்லாவே அப்சர்வ் ஆயிரும். நான் இப்போ என் ஹேண்டில் உங்களுக்கு அப்ளை பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து டாட்டாக வச்சு அப்படியே நீங்கள் எப்பயும் நீங்கள் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம் எப்படி அப்ளை பண்ணுறீங்களோ அதே மாதிரி அப்ளை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக அப்சர்வ் ஆயிடும். இது நீங்கள் டெய்லி நைட் படுக்கும்போது உங்கள் ஸ்கின் கேரை பண்ணிவிட்டு நீங்கள் மாய்ஸ்சரைசேஷனுக்கு பதிலாக இந்த க்ரீம் அப்ளை பண்ணுங்கள். இது உங்களுக்கு நல்ல ஒரு மாய்ஸ்சராகவும் இருக்கும். இது நீங்கள் டே அண்ட் நைட் க்ரீமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது நல்ல எஃபெக்டிவாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த க்ரீமை நீங்கள் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃப்யூச்சர்ஸில் என்னென்ன வீடியோஸ் வேணுமோ அதுவுமே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலில் சீக்கிரமாக கிவ்அவே வரப்போகுது. எப்போ வேணால் நான் அது நம்ம வீடியோஸில் இடையில சொல்லுவேன். கண்டிப்பாக என் வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்க ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போகிற ஃபியூச்சர் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நெக்ஸ்ட் ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்தில் சந்திக்கிறேன். பாய், டேக் கேர், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.